உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும் வெல்லணும் இந்த வேலையில எனக்கு வேற மயிரே கிடையாது. போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன். உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை. எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கும்னே எனக்கு தெரியும். ஐயா என் ஓட்டு இல்ல, ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு இங்க நாங்க இந்தியா சவர் நேசன் ஹே பாரத் மாதா கே ஜெய் ஹே நீ இன்னும் வண்டி ஓட்டிட்டு திர. பங்களாதேஷ்ல அதிபர் தப்பி வந்தார், நீ அடைக்கலம் கொடுத்த. திடீரென்று சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரிலே SIRன்னு ஒண்ணு. சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு. அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. இப்ப இந்த சாரு எந்த சார்னு நமக்கு தெரியுது. ஸ்லேவ் ஐ ரிமைன் சார்னா அதுக்கு விரிவாக்கம் தான். வெள்ளக்காரனை பார்த்து சாருன்னு நம்ம போட்டது ஸ்லேவ் ஐ ரிமைன். எஜமா நான் உங்க அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன், அதை நான் மறக்கல. அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை. அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும்போது உரிமைக்காக போராடினோம். சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம். இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை, மதிப்புமிக்க உரிமை, ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார். அப்ப மதிப்புமிக்க உரிமை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் குடிகளுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான், ஓட்டுதான், அந்த உரிமைதான். அந்த உரிமையை பெறுவது, அதை பாதுகாப்பது, அதை தக்க வைத்துக் கொள்வதிலே இவ்வளவு பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா? உடலில் இருந்து, இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிரை பிரிப்பதும், இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பலன் தராது என்றால் எவனும் தண்ணி ஊத்த மாட்டான், உர வைக்க மாட்டான், பராமரிக்க மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்பி கலைஞன் பேசும்போது போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்டேன், எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைன்னா தூக்குடா. அதுதான் இப்ப நாம என்ன செய்யணும்? இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா. அதான் நம்ம செய்யணும். இந்த உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும் வெல்லணும் இந்த வேலையில எனக்கு வேற மயிரே கிடையாது. போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? என்ன வேலை பாருங்க, என்ன வேலை இது? அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து அது 6 மாசம், ஒரு வருஷம், ஓராண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல யார் யாரு 2 வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க? கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறானடா. இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்கும்ங்கிறான். சொல்றானா இல்லையா? அப்ப இது ஜனநாயகமாடா? எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது?
அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும், அவனுக்கு தான் உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள். அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள். அவர்கள் எண்ணுவதுதான் வாக்கு, அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு. அப்படின்னா எப்படி? அப்ப எதற்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய்? எப்படி? ஐயா கருணாநிதி இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அதிமுக இருக்கும்போது திமுக போட்டியிடாது. ஆனால் 2 பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விக்கிரவாண்டியில ஓடி போயிட்ட, எல்லாம் ஓடி போயிட்ட. நான் தான் இந்தியா, நான் தான் என்டிஏ. எங்க போனேன்? எங்க போனேன்? எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி போட்டிங்கிற. அப்ப என்ன ஆட்டுக்குடல் போட்டி வைக்க போனியா? எங்க போன? அங்க போடாம போன? எங்க போன? ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி. எங்க போன? எல்லாம் எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணில்லை, பெரியாரே எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னான் பிரபாகரன் மகன் அந்த தேர்தலில். இது என்ன பெரியார்? பெரியாரு உங்க பெரியார புதைச்சிருக்கிறது ஏன் மண்ணுடா? இதுல வந்து அங்க மண்ணு இங்க மண். இது பெரியார் மண், வெட்டி வித்து தின்னு. இது திராவிடம், இது தமிழ் மண், பாதுகாத்து வை. அது தமிழ் தேசிய அரசியல். அது திராவிடம், தமிழ் தேசியம். அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டுத்தொகை வாங்கிட கூடாது எஜமா முடிவுட்டார். இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல. ஒன்னால பல வாக்குகளை கதை சாத்திட்டு போடுறாங்க கள்ள ஓட்டு. என்ன புகாரளி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது. காசு கொடுக்கிறான் வாக்குக்கு 1000 2000 தெரியுது, கேட்காது தேர்தல் ஆணையம். இதை எதையும் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான். பைத்தியக்காரன், நீ பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது. அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன வேலை செய்யற நீ? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை, எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. என் ஆத்தால பெண் உழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டில் போய் வேலை செய்யணும். அப்பதான்டா சோறு. உழைக்கிற மக்கணும். ஓட்டு இருக்கா? இது இருக்கா? ஏற்கனவே இளவு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவு காசு கொடுத்தாலும் 40 50 60 விழுக்காடு தான் வாக்கு பதிவாகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? 100 பேர்ல 60 பேர் 70 பேர் 50 பேர். அது அதிகப்படியா நீ காசு கொடுக்கணும். ஓட்டுக்கு 2000 கொடுக்கணும், மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். எளவு கர்மாந்திரம், பிரியாணி கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தா தான் 60 பேர் ஓட்டு போடவே வர்றான். ஏன்? நம்பிக்கை இல்லை. இந்த லட்சணத்துல என்ன? உனக்கெல்லாம் ஓட்டு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன முடிவு பண்ற. இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என் உயிரின் என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். இந்த நாட்டிலே குடியாட்சியை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள். அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம். அந்த உரிமை இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். ஜமீன்தார், இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள், இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது. அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள். பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று. இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று. இதுதான் இப்ப நடக்குது.
நாம கேட்கிறோமே தலைகீழ் மாற்றம், இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது. இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான். இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையே என் தம்பி தங்கைகள் தெளிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். என்ன, எதற்கு இது திருத்து போய் உடனே பிறகு செய்யற? என்ன செய்யற நீ? யார் கேட்டது ஒண்ணு? டேய், நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கியாடா? டேய், உன் மனச்சான்று சொல்றா. படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னு கேட்போம், மருத்துவமனை சரியா கட்டி கொடுன்னு கேட்போம். இங்கே இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட, என் அன்பு சொந்தங்களிடத்துல கேட்கிறேன், நீ விண்ணூர்தி நிலையத்தை பார், உன் அரசு மருத்துவமனையும் பார். நீ பேருந்து நிலையத்தை பார், உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார். இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார், உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை போய் பார். எது தரமா இருக்குன்னு பாருடா, எது தரமா இருக்குன்னு பார். இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எதை நோக்கி நகர்த்துறான்னு பாருடா, எதை நோக்கி நடத்துறான்? எப்படிப்பட்ட நாடு? இப்படி யோசிச்சு பாரு, நீ யோசிச்சு பாரு. ஒருத்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறான், குற்றம். அதை போய் குடிக்கிறான், குற்றம். செத்து போறான், 10 லட்சத்தை நாடு அறிவிக்கிறது. எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு கொடுக்கிறார். சட்டப்படி குற்றத்தை நாடு, அது நாடு. ஒரு நடிகர், பிடித்த நடிகர் வர்றார், அவரை பார்க்க கூடுகிறான், கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான், எல்லோரும் போய் பார்க்கிறான், அதுக்கு காசு. ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையில நின்று போரில் செத்து வாராண்டா ராணுவ வீரன், இங்க வாராண்டா. எத்தனை மினிஸ்டா போய் பார்த்து மேல விட்டா? இந்திய ராணுவ வீரன் தானடா. இந்திய ராணுவம், இந்திய அரசு, ஒன்றிய அரசு 1 கோடி 2 கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவிச்சதை நீங்க கேட்டதுண்டா? இல்லை. இல்ல, எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவிச்சது உண்டா? இல்லை. விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடுண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதாண்டா இந்த நாடு, ஜனநாயகம். கேவலம்டா, கேவலம்டா. அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துருக்காடா ஒரு குடிமகனுக்கு. எப்படா அவன் பாதுகாப்பு படையில வச்சிருவான்? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம், கேவலம். இது என்ன சொல்ற நீ? எவரால் பேசுவான் இந்த கருத்து? இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த கொண்டு வரவன் யாரா? இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வரவன் யாரு? ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒளிஞ்சதா? ஒளிந்ததா? பிறகு அதற்கு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒளியல? எத்தனை ஈடி ரைடு போடுற, போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீ ஊழல் ஒழிப்பாய் நாங்க நம்பணும். எப்படி? இந்த கேள்வியை கேட்காதவன் எது? எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டில் விரட்டி வெட்டி எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்னபோது 50 நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்தது இருக்கு. செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன வழிய ஒருத்தரும் போல. அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார்.
எத்தனை பேர் வீதியில நின்னா, வங்கிக்கு முன்னாடி நின்னா, முதல் நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு ஒன்னும் லட்சம் கோடியில இல்லடா, 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்னவன் எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றா. ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்த நின்னானா ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்லாம் எப்படி மாறிச்சு? பதிலாச்சு இருக்கு. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? பணம் செல்லாதுன்னு போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்த 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்ல. இது இன்னும் கட்டி பிடிச்சிருக்க. ஏன் உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பெட்டி 2 பெட்டி வச்சிருக்க. லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி, ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி. அது நோட்டு பெட்டி, இது ஓட்டு பெட்டி. தட்ஸ் ஆல். அப்படி நடந்துகிட்டு இந்தியா சவர் நேஷன் ஹே, பாரத் மாதா கே ஜெய் ஹே, நீ இன்னும் வண்டி ஓட்டிட்டு திர்றா. நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா நான் சொல்றேன்டா. இலங்கையிலே, பங்களாதேஷிலே, வெனிசுலாவிலே, நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல. நாம் பிரபாகர மகன். நீ எழுதி வச்சுக்க. நீ அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்க ஒருவன் இல்லை. இங்கே ஒரு மகன் 15 ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன். பங்களாதேஷ் அதிபர் தப்பி வந்தார், நீ அடைக்கலம் கொடுத்த. ஆனால் நீ தப்பி எங்க போவாய் நான் பாக்குறேன். அவன் ஒரு ஸ்டேட், நீ 39 ஸ்டேட், 8 யூனியன் ஒன்றிய பிரதேசம். நீ தப்பிக்க முடியாது. சேட்டை பண்ணி எடுத்துற. நீ என்ன ஓட்ட தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்கு, எதை பத்தி கவலைப்படுற? நீ உலகெங்கிலும் மாறுதலை செய்தவன், தன் நாட்டை உயர்த்தி காட்டியவன், கட்டியவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். அப்படித்தான் லீ குவான் யூ, அப்படித்தான் எல்லாம். நீ அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. நீ கொடுமை. என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு என்கிட்ட வர்த்தகம் செய்ய வந்தான் வெள்ளைக்காரன். வர்த்தகம் செய்ய வந்தவன், வியாபாரம் செய்ய வந்தவன் என் நிலத்திலே அரசியல் செய்தான். அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். இது ரெண்டும் தான் இங்க இருக்கிற சிக்கல். அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான். இன்று ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறான். என்ன பண்ணணும்? கட்சி, ஆட்சி, போராட்டம், இதையால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். மக்களின் கிளர்ச்சி, புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த இடத்துல எதுக்கு பதில் இருக்குது? நம்ம கேட்கறது எதுக்காக பதில் வைத்திருக்கிறதா? சொல்லுங்க, எதுக்காக வச்சிருக்குதா? இப்ப இது என்ன சிறப்பு பாருங்க. சீர்திருத்தம் எல்லாம் கேட்கறதுக்கு சொல்லுங்க. மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணுங்கிற இந்த இடத்துல படிக்கும்போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்ன அமைதியாயிட்டிய? இங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா தர மாதிரி ஆயிருக்கு பாருங்க. பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது? டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் இருக்கா? வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்ட்ட, அந்த சேல்ஸ் ரெப் இருக்காங்கல்ல, விற்பனை முகவர்கள், அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம். சரிக்கா, அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்கான். ஐயா தங்கவிலை வெரி இன்டெலிஜென்ட்லியும் வரல, அவங்களாம் உட்கார்ந்து பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்தது விடுவான். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ்.
இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கே, தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்ட்டானா நான் என்னையா பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இப்ப தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல, அறப்பைத்தியத்திலையும் கேடுகட்ட அறப்பைத்தியங்கள். அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட். சரி, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ். மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிதழ். சரி, இப்போ எங்க ஆத்தால பண்ணி எங்க போய் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷன்ல வாங்குவான் சொல்லுங்க? 5 மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ். அதுக்கும் தகுதி வாய்ந்த இருக்கணுங்க. அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டா, பெரும்பாகத்துக்கு தூக்கி போட்டேன். இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே யாரெல்லாம் எதுக்கு நானே மாடல், நானே முன்மாதிரி. நான் ஆலப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன். இப்போ அங்கே இல்லை, அந்த வீடை மாற்றிட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன். என் முகவரியை தேடி இங்கே ஆலப்பாக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன். அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சீமா போடா இல்லை. எப்படி இப்ப எனக்கு பதட்டமே, இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டிருக்கும்னே எனக்கு தெரியல. ஆமா, நான் பாட்டுக்கு போட்டுட்டு அவன் பிப்ரவரி 7, அதாவது நீங்க பேசும்போது 6 மாசம் என் தம்பி கார்த்திகை, டேய் நவம்பர் 4 ஆரம்பிச்சு பிப்ரவரி 7 வெளியீடு. இதுல எங்க 6 மாசம் வருது? நவம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 7 3 மாதம் தான். 7 அவர் முழு இந்த வாக்காளர் இதையும் வெளியிட்டுவாரு. ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது. ஐயா என் ஓட்டு இல்ல, ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு. இங்க நாங்க அவன் வீட்டே காணாமனு போயிட்டு நீ என்ன ஓட்ட காணும் போயா போயா போயா, அவ்வளவுதான் சொன்னான். எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா? ஓட்டுக்கு அந்த தெருவுல 500 ரூபா கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் 200 ரூபா தான் கொந்தளிச்சிருவான். புரியுதா? அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை. அது ஒண்ணுதான், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அது ஓட்டாது என்ன அப்படி இப்படி. இப்ப என்ன சொல்லணும்? அம்மா ஓட்டு இருந்தா தாம்மா காசு கொடுப்பான். அப்ப ஐயோ ஏன்னா இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல, நல்லா கவனிக்கணும். இந்த SC ST OBC SC ST அதுல தகுதி வாய்ந்த, அதே தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்கான்ல, இந்த இதையெல்லாம் கடைப்பிடின்னு. அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் செய்யன்னு சொல்றான்ல, டே நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா? உன்னையெல்லாம் யாரா அங்க உட்கார வச்சது? தகுதி வாய்ந்த ஆளுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆபீசர், ஹெல்த் லேபர். ஹெல்த் ஆபீசர் கிடையாது, ஹெல்த் லேபர் யாரு? நம்மாலதான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மருந்து அடிப்பான்ல, கொசு மருந்து. அவன் அங்க அங்கன்வாடியில நம்ம அக்கா தங்கச்சி இருக்குல்ல, அது சத்துணவு ஆயா, அவங்கள இந்த பூத்து லெவல் எப்ப தெரியாது அவங்களுக்கு, BLO அவங்க தான். அவர் அம்மா எல்லாம் என்னமா நீ உட்கார்ந்துருக்க? என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கன்ட்டு உட்கார்ந்துருக்கேன். இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை, இந்த பாசிச பாஜகவை, இந்த பிஜேபியை, சனாதன கும்பலை எதிர்க்கிறோம். எப்படி எதிர்க்கிறது? இந்த SIR, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, அனைத்து கட்சியை கூட்டுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு அறிவிப்பு வருது, ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையிலிருந்து பாக்குறோம். நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இப்படி இருந்துட்டு, கொடுத்தக்கப்புறம் மீட்க போராடுவேன். நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கடிதம் எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படி ஒரு பல்டி
அப்புறம் அப்படி ஒரு பல்டி. இதுல எந்த பல்டி? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், வேற பேர்ல ஏற்றுக்கிறது. இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால இலவசம் நீங்க திட்டினீங்கன்னா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மாவரைக்கிற எந்திரம், அப்படி போயிருவாங்க. கிட்டே திருடிட்டான், சிறுநீரக திருட்டு அப்படி சொல்ல, சிறுநீரக முறைகேடு. புரியுதா? முறைகேடு, குடிகாரம் அப்படி சொல்ல, மது பிரியர்கள், வன்முறை அப்படி சொல்லக்கூடாது. பெண் மீது ஈச்சை பட்டுட்டார், அது கள்ளக்காதல். காதல் என்ன? கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா, உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து போனா நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலம் கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும்னு ஒண்ணுக்கும். எங்க அம்மா நிர்மலா, நம்ம அம்மா நிர்மலா, இந்த அவன் விஜய் மல்லையா, இந்த இருக்காங்க, இந்த நீரவ் மோடி, இவங்க எல்லாம் 10,000 கோடி 9,000 கோடி 11,000 கோடிய எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது. முதலீடு செய்து தோற்று போனவர்கள். அப்ப இங்கிருந்து ஒருத்தன், அம்மா எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா. ஐயோ ஒன்னும் பண்ணிக்க முடியாது.